ஒரு காதல். அட போங்க மாமா, சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அத்தை கண்டிப்பா அடிப்பாங்க, நீங்க தூக்கிட்டு போங்க. ஏய் முடியாது, பேசாம இரு. போங்க மாமா. அட தூக்கிட்டு விடுடா, மாமா. விடுடா சரவணா. போங்க அத்தை. மாமா கூட்டிட்டு போங்க. சும்மா இருக்க சொல்லுங்க. விட்டுறாதீங்க அத்தை, அடிச்சிருங்க. என்னடா சரவணா? ஐயா அந்த துண்டு கொடுங்க. ஆளுங்களை கட்டி விடுப்பா. எப்படிறாங்கடி? என்னங்க அத்தை? லைக் தூக்கிட்டாரு மச்சான். அடிங்க அத்தை. கரெக்ட் 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 அடிங்க. அடிக்கல. அம்மா அடிமா. அப்படிதான். அடிங்க அடிங்க. அடிங்கம்மா. அத்தை அங்கதான் இருக்கு, அடிச்சுங்க. ஐயோ மாமா பாத்து. அச்சச்சோ. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு போச்சு. என்ன அத்தை? சரி விடுங்க. பக்கமா. வாங்க. வாங்க வாங்க வாங்க, டைம் கேட்டு வாங்க. குடுப்பா குடுப்பா, இங்க குடுப்பா. என்னடி உங்க அப்பா அம்மா அவ்வளவு லவ்வா இருக்காங்க? அவங்க எப்பயுமே இப்படிதான். என்ன மாமா இவ்வளவு வீக்கா இருக்கிறீங்க? நான் வீக் இல்ல மாப்ள. நான் தான் உங்க அத்தையை தூக்கிட்டேன்ல. உங்க அத்தை தானே அடிக்கணும். அவங்க தான் மாப்ள வீக்கு. என்னங்க நான் சொல்றது? கரெக்ட் தான். மானத்தை வாங்காதீங்க. என்னப்பா யாராலையும் அடிக்க முடியலையா? யாரும் வெற்றிகரமா முடிக்காம எப்படியா போட்டியை முடிக்கிறது? இது நம்ம ஊருக்கே அவமானம் இல்லையா? யாரோ ஒருத்தர் இறங்கி அடிங்கயா. கையல் ரெடினா அடுத்த செகண்டே நானும் ரெடின்னு சொல்லி கையில தூக்கிட வேண்டியதுதான். சூர்யா சார் ரெடின்னு சொன்னா அடுத்த செகண்ட் நாமளும் ரெடின்னு சொல்லிட வேண்டியதுதான். பெரியப்பா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் சொல்ற யோசனையை கேட்டீங்கன்னா சீக்கிரமா உரி அடிச்சு இந்த விழாவை சூப்பரா முடிக்கலாம். என்ன யோசனை சரவணா, சொல்லு. மாமா நம்ம ஆபீசர் சூர்யா சரியும் கையில் மரத்தை இறக்குனா கண்டிப்பா தூள் பண்ணிடுவாங்க. நாமளும் உரியடி திருவிழாவை அமர்க்கலமா முடிக்கலாம். அவங்களுக்கு சம்மதம்னா சரிதான் சரவணா. என்ன இருந்தாலும் நம்ம அவங்கள கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா விளையாண்டதான் நல்லா இருக்கும். இவங்க எப்படி விளையாட முடியும்? அது நல்லா இருக்காதுல்ல. எத்தனை புருஷன் பொண்டாட்டி இறங்கினாலும் ஜெயிக்கவே முடியாது. ஆனா சூர்யா சாரும் கையில் மேடமும் இறங்கினாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசு ஒத்த ஜோடி. அவங்க சொல்லட்டும், நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரவணன் சொல்றதும் சரிதான். ஏன்னா சேர்ல தூக்கி வைக்கிற போட்டியில எப்படி தூக்கி வச்சாரு, இவங்க தான் சரியான ஜோடி. இவங்க நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். நானே இவங்களோட ஃபேன் ஆயிட்டேன்னா பாத்துங்களேன். கயல், சூர்யா சாரும் நீயும் இறங்குங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. சரி, கல்யாணம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் மறுக்க முடியுமா? எனக்கு ஓகே, அவருக்கு ஓகேவான்னு கேளுங்க. உங்களுக்கு ஓகேவா சார்? அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். என் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறதுக்காகவே இந்த ஆபீசர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. டேய் பாத்துடா, நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில சொல்லிட்டு இருக்க. யாராவது கேட்டுற போறாங்க. சாரிடா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். வாங்க சார். இந்தாங்க. இந்தா. கயல் அடிச்சா இல்ல மாமா?
விடாத. கையில. கையில் அடிச்சிருங்க அடி கரெக்டா. கையல் அடி அப்படிதான். விட்டுறாத சூப்பர். அடி 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 கையல் கையல் கயல் அடிங்க கயல். அடிங்க அடிங்க கையில். நேரா கையல் நேரா அடி அவ்வளவுதான் கையல் ஐயோ அடி. நல்லா பலமா அடிங்க. ஃபாஸ்டா கையல் கண்ணுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அடி அடி கையல் எப்பா நேரம் முடிய போகுது. கம் ஆன் எப்படியாவது அந்த பொண்ணை அடிக்க வைங்க. இன்னும் 1/2 நிமிஷம் தான் இருக்கு. டைம் முடிய போகுது, சீக்கிரம். அடி கையல் அடி கொஞ்சம் ஃபாஸ்டா அடி ஸ்ட்ரைட்டா இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட்டா அடி ஸ்ட்ரைட்டா கம் ஆன் கையல் நான் சொல்லும்போது கரெக்டா அடி கடைசி 5 செகண்ட் தான் இருக்கு. அடி கையல் வானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன். அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வில்? அடடா கண்கொள்ளா காட்சிப்பா. உண்மையிலே இந்த பொண்ணு ரொம்ப பெரிய ஆள் தான். உரி இழுக்கிறவங்க கண்ணிலேயே ஈஸியா மண்ணு துணியை அடிச்சிட்டான்னா பாத்துங்களா. பொதுவா உரி அடிக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்க தண்ணி காட்டுவாங்க. ஆனா முதல் தடவையா உரி இழுக்கிறவங்களுக்கு உரி அடிக்கிறவங்க தண்ணி காட்டினது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா பாத்துங்களேன். உண்மையிலே ஜோடினா இதுதான் ஜோடி. குயிலென மனம் கூவும் மயிலென தரை தாவும் என்னோடு நீ நிற்கும் வேளையில் உறுதியும் பளிங்காகும் பொருட்களும் புனுகாகும். கால் வைத்து நீ செல்லும் சாலையில் யார் தீங்கு செய்தாலும் மன்னிக்க தோன்றும். நீ தந்த மாற்றம் என் வெட்கம் தூண்டும். காதல் வந்தால் கோபம் யாவே காற்றோடு காற்றாக போகின்றது. ஊர் திருவிழாவை நம்ம எல்லாரும் சிறப்பா சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நடக்க போறது என் சம்பந்தி மணி சண்முகம் வீட்டோட கல்யாண விசேஷம். இப்போ பொண்ணு மாப்பிளையும் மாலையை தூக்கி வீசுற விளையாட்டு. 2 பேரும் ஸ்டூல்ல நின்னுகிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் மாலையை வீசணும். யார் வீசுற மாலை கழுத்துல முதல்ல விழுதோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. பார்க்கலாம் பொண்ணு சமத்தா இல்ல மாப்பிள்ளை சமத்தாங்கிறத. என்ன சம்பந்தி? சரிதான், நீங்க சொல்றதுதான் சரி. பிரியா, இந்த விளையாட்டுல நீ மாப்பிள்ளைய கண்டிப்பா ஜெயிச்சிடணும். உனக்கு புருஷனாக போறாருன்னு விட்டு கொடுத்துட கூடாது. வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது நல்லதுதான். ஆனா இது போட்டி, இதுல நீ ஜெயிக்கணும். ஓகேவா? சார் இந்த விளையாட்டுல நீங்க தான் ஜெயிக்கணும்.